ஹாய். இப்போ வந்து நம்ம மூணார்லேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற வழியில் வந்து நிறைய வயலட் கலர் பூலாம் நிறைய பூத்துருக்குன்னு சொன்னாங்க. போகிற வழியில் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே மெதுவாக போகலாம். இப்போ வந்து நம்ம சி லெவல்லேருந்து எவ்வளோ 5500 அடிக்கு மேலே இருக்கிறோம், மீட்டர்ஸ்க்கு மேலே. இந்த வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து கிளம்பலாம். போகிறப்போ அந்த வயலட் கலர் பூவெல்லாம் இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். ஓகே, பை. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை அடிச்சு போட்டது. லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து யானை சுற்றிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக ரோட்லேயே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து யானை வந்து இந்த போர்டெலாம் அடிச்சிருக்கும். அந்த போர்டு தான் அது. போகலாம். மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வயலட் பூக்களை வந்து சம்மரில் தான் பூக்கும். இங்கே இந்த மரம் ஃபுல்லாகவும் வயலட் கலரில் பூ பூத்துக்கிட்டு நம்ம போகிற வழியில் நிறையா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மரத்தில் இருக்குது, அவ்வளோ தெரியல. போகிற வழியில் நிறையா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இந்த மரத்தில் போய் ஆரஞ்சு கலர் பூ. சரி, கீழே போகையில் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் பூவாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த மரத்தில் பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவலில் இருக்குல்ல. லெவலில் இருக்குது. ஆரஞ்சு இதெல்லாம் மிளகு. அந்த மரத்துலலாம் சுற்றி கொடி மாதிரி வந்திருக்குதெல்லாம் பெப்பர். வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு. இப்போ வந்து கரெக்டாக சின்னார் ரீச் ஆகிட்டோம்.
சின்னார் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே காரு டிராஃபிக். சின்னார் செக் போஸ்ட்டில் வந்து இங்கேருந்தே கார் மூவ் ஆகிட்டுருக்கு. டிராஃபிக் சரியான பிளாக்கு. இங்கே வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. வண்டி வந்து இப்படியே சின்ன சின்னதாக மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கேயே வந்து 5:10 ஆயிடுச்சு. சின்னாரில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஏதோ கிராஸ் ஆகிருக்க மாட்டிருக்கு. அதான் இவ்வளோ வண்டி அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஆனால் கிராஸ் ஆகி போனதே என்னன்னு தெரியல. உள்ளே போயிடுச்சு. ஓகே பார்ப்போம். திரும்ப என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளோ டிராஃபிக், இவ்வளோ வண்டி காட்டுக்குள்ளே நிற்கி. செக் போஸ்ட்டில் எதுவும் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ வண்டி நிற்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகுது. ஓகே ஓகே, ஒரு லாரி வந்திருக்கு. லாரினால தான் இவ்வளோ டிராஃபிக். இன்னும் ரெய்னி சீசன் வந்தால் தான் இந்த இடம்லாம் க்ரீனிஷ் ஆகும் போல். எல்லாமே காஞ்சு போய் இருக்குது. எப்படியாவது ஓவர் ட்ராக் எடுத்து போயிடலான்ட்டு போயிட்டு இருக்காங்க. கிடக்கிறது நம்ம வந்து உடுமலை வந்துட்டோம். இதில் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து கோயம்புத்தூர் போகணும். உடுமலை வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே லெஃப்ட் எடுத்து கோயம்புத்தூர் போயிட வேண்டியதான். இப்போ வந்து உடுமலை ரீச் ஆகிட்டோம். இதுலேருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்து கோயம்புத்தூர் ஒரே ரோடு போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு டீ பிரேக் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, சிக்னல் போட்டாங்க. இதுலேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட்டு போகணும். இப்போ வந்து கரெக்டாக பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். அப்படியே கோயம்புத்தூர் போயிட்டு இதாகிட வேண்டியதான். கேமரா இவ்வளோ தெளிவாக இருக்குது. கேமரா பார்த்து வண்டி ஓட்டலாம் மாட்டேன். பொள்ளாச்சியில் வந்து MDS பேக்கரின்னு சொல்லிட்டு எப்போ வந்தாலும் இங்கே தான் வந்து டீ பிரேக் எடுப்போம். டீ வந்து நல்லாயிருக்கும் இங்கே ஹைவேல. MDS பொள்ளாச்சிலேருந்து வர்ற வழியில். ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம்.
கரெக்டாக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம்.